வணக்கம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன் வச்சு புரட்சிகர அரசியலை நோக்கி புதிய உறவுகள் இணையும் விழா என்கிற பெருநிகழ்வு நாளை பல்லாவரத்துல அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில நடக்க இருக்கு. இதுல ஆயிரக்கணக்கான புதிய உறவுகள் நாம் தமிழர் கட்சியில தன்னை இணைச்சு கொள்ள இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வீழ்ந்து விட்டது, நாம் தமிழர் கட்சி சரிந்து விட்டது, நாம் தமிழர் கட்சி கரைந்து விட்டது அப்படின்னு எள்ளி நகையாடின எதிராளிகள், உதிரிகள், தற்குறிகள் எல்லாம் கலக்கமடைகிற அளவுக்கு வரும் நாட்கள்ல சம்பவங்கள் அரங்கிற போகுது. நாளைய தினம் அண்ணன் சீமானோட பேச்சு ஒரு வார காலமாவது தமிழக அரசியல் அரங்க அதிரவிடும், பேசுபொருளா இருக்கும், விவாதங்களை கலப்புங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 4 விழுக்காடு வாக்குகளை தான் பெற்றுச்சு. கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகள் தான், சரிவாதி வாக்கு போயிடுச்சு. இது நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ச்சியா அப்படின்னு கேட்டா ஒருபோதும் வீழ்ச்சி இல்லை. இந்த தேர்தலில் நம்ம வெற்றியை சுவைக்கல, நாம குறைந்தபட்ச அரசியல் அங்கீகாரத்தை பெறல, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு இது வீழ்ச்சி இல்லை. ஏன்னா இந்த தேர்தல் முடிவே சித்தாந்தங்களுக்கான வீழ்ச்சி, கள பரப்புரைக்கான வீழ்ச்சி, பிரச்சனையை மையப்படுத்திய அரசியலுக்கான வீழ்ச்சி. மொத்தத்தில் இந்த தேர்தல் முடிவுங்கிறது விபரீத விபத்து. அண்ணன் சீமான் சொன்னது போல ஒரு அரசியல் பேரிடர். இந்த தேர்தல் முடிவுங்கிறது இந்த தேர்தலுக்கானது தான். இது பொது விதியாக இருக்காது. வரும் காலத்துல இடைத்தேர்தல் காலத்துல, உள்ளாட்சி தேர்தல் காலத்துல, பார்லிமெண்ட் தேர்தல் காலத்துல, 2031 சட்டமன்ற தேர்தல் காலத்துல எதிரொலிக்குமானா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் காலத்துல வாக்கு செலுத்தினவன் விஜய் நாட்டை ஆளுவார், முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு நினைச்சலாம் வாக்கு செலுத்தல. விஜய் எனக்கு பிடிக்கும், அதனால அவருக்காக வாக்கு போடுறேன் அப்படின்னு போட்டவன் தான் பெரும்பான்மை. அதனால இங்க வாக்காளர்களுக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாம வாக்கு செலுத்தினாங்க. வேட்பாளரே தெரியாம வாக்காளர்கள் வாக்கு செலுத்தினாங்க. நம்ம வெல்ல மாட்டோம் அப்படின்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியே போகாம, பரப்புரை செய்யாம வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தவன்லாம் எம்எல்ஏ ஆயிட்டான். எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆயிட்டான். அமைச்சரான பிறகு தன்னோட துறை என்ன அப்படின்னு தெரியல. அந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு பலவித அடையாளங்கள் உண்டு, தனித்துவம் உண்டு, பெருமை உண்டு. எல்லாத்தையும் சிதைச்சு போடுற மாதிரி இந்த ஒரு தேர்தல் முடிவு அமைஞ்சிருச்சு. சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலத்துல இந்த தேர்தல் முடிவுங்கிறது ஒரு கேலி குத்தரே சொல்லலாம். கடந்த காலங்களில் எண்ணற்ற கட்சியில் ஆண்டிருக்கு, கொடுமையான ஆட்சியில கொடுத்துருக்கு. ஆனா தேர்தலில் வாக்கு செலுத்துறப்ப அதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருந்துச்சு. ஒரு அரசியல் காரணத்துக்காக வாக்கு செலுத்தினாங்க. ஆனா இந்த தேர்தல் காலத்துல அரசியல் காரணம் இல்லாம ரசிக மனப்பான்மைக்கு, திரை மோகத்துக்கு வாக்களை செலுத்தி தமிழ்நாட்டோட தனித்துவத்தை, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சுல்ல, குறைந்தபட்ச ஒரு அரசியல் பார்வை கொண்ட மாநிலம், மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற தேசியங்களுக்கு, மற்ற மக்களுக்கு முன்னுதாரணமா திகழக்கூடிய நிலம்னு அந்த பேரெல்லாம் இந்த ஒரு தேர்தல் முடிவோட உடைஞ்சு போச்சு. அப்ப அந்த பேரை மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்று தருணம் வரணும். அதுக்கு மக்கள் மனம் திருந்தணும், மனம் மாறணும். இந்த திரை கவர்ச்சிக்கு, திரை மோகத்துக்கு மறுபடியும் பலியாகாம மீண்டு வரணும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா களத்துல வேலை செய்யும். 16 ஆண்டுகால பணி, அயராத களப்பணி. அண்ணன் சீமானவர்கள் பங்கேற்காத போராட்ட களமே இல்லை. எடுத்து பார்த்தா எல்லா போராட்ட களத்தையும் இருக்காரு. பொது வாழ்வில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பெற்றிருக்காரு. ஓராண்டுக்கு மேல சிறையில கடந்திருக்காரு. அதே போல 200க்கும் மேற்பட்ட வழக்குகள். ஒரு வழக்கு கூட முறைகேடு வழக்கோ இல்ல பணம் சம்பந்தப்பட்ட வழக்கோ இல்ல. எல்லா வழக்குகளும் மண்ணுக்காக, மக்களுக்காக போராடியது, பேசியது. இதுதான் எல்லா வழக்குகளும். அப்ப இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு குறைந்தபட்சமான ஒரு அங்கீகாரத்தை கூட மக்கள் தரல. ஆனா அதுக்காக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் களத்தை விட்டு போக போறதோ இல்ல இந்த களத்தை விட்டு வெளியேற போறதோ, தற்சோர்வு அடைஞ்சு முடங்கி போறதோ, நம்பிக்கை இழந்து ஒதுங்கிறதோ ஒருபோதும் செய்யப்படுறது இல்லை. நாம இன்னும் வீரியம் கொண்டு களத்துல பாய்வோம். இந்த தேர்தல் முடிவுல நமக்கு சாதகமான அம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 இருக்கு. ஏன்னா காசு கொடுத்தாலும், வாக்குக்கு காசு கொடுத்தாங்க, திமுக கொடுத்துச்சு, அதிமுக கொடுத்துச்சு, தாவேகாவும் பல இடங்களை கொடுத்தாங்க.
அப்படி வாக்கு காசு கொடுத்தாலும் பிடிச்ச ஆட்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டேன். அப்புறம் திமுக இல்லாம அதிமுக இல்லாம இன்னொரு தலைமைக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கலாம்ங்கிற ஒன்ன வந்து மக்கள் சொல்லியிருக்கேன். அப்ப அது எல்லாம் வரப்போற தேர்தல் காலத்துல நாம் தமிழர் கட்சிக்கான சாதகங்கள். அப்ப நாம் தமிழர் கட்சி இந்த வரக்கூடிய 5 ஆண்டு காலத்துல வீரியமிக்க எதிர்கட்சியாக செயல்படும். இங்க எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ உதயநிதியோ அவங்க வந்து எதையும் பேசுவதற்கான தார்மீகத்தை தகுதியை அருகதையை வச்சில்ல, எதையும் பேச முடியாது. ஏன்னா எல்லா கொடுமைகளையும் கடந்த காலத்துல நிகழ்த்தின கட்சிகள் தான் இந்த திமுகவும் அதிமுகவும். சாதி ஆணவ கொலைகள் தொடர்ச்சி அரங்கேறுது. சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு அதிமுக கேட்க முடியுமா? திமுக கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா 5 ஆண்டுகளை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுருவேன். அப்ப அதை பேச முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சி கேட்கும், சாதி ஆணவ கொலைகளுக்கு ஏன் தனிச்சட்டம் ஏற்றல அப்படின்னு கேட்கும். வேங்கவேல் பிரச்சனை குறித்து திமுக பேச முடியுமா? ஒருபோதும் பேச முடியாது. நீங்க தானே பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளிக்குள்ள ஏத்துறீங்க அப்படின்னு அவன் கேட்பேன். ஆனா நாம் தமிழர் கட்சி கேள்வி எழுப்பலாம். வேங்கவேல் பத்தி கடந்த காலத்துல பேசுனீங்க, இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேல் வழக்கு வந்து இங்க சிபிசிஐடி கட்டுப்பாட்டுல இருக்குது, தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. ஏன் அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நீதியை பெற்று தரல, அதுல எந்த முன்னகரும் ஏன் இல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி கேட்கலாம். கனிமவள கொள்ள மனக்கொள்ள அதை பற்றி திமுக பேச முடியுமா? திமுக பேச முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் செஞ்ச கட்சி திமுக. ஆனா நாம் தமிழர் கட்சி கேட்கலாம். இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக மனக்கொள்ளைக்கு எதிராக களத்தில் நின்று போராடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்படி எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி பேசும். காவல் மரணங்களை திமுக பேச முடியுமா? ஏன்னா திமுக ஆட்சியில 30க்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள், அவனால பேச முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த காவல் மரணங்களுக்கு எதிராக, இந்த காவல் நிலைய படுகொலைகளுக்கு எதிராக போராடிய கட்சி, பேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி பேசல. அப்ப ஆளும் தாவேகாவை கேள்வி கேட்பதற்கான தார்மீகத்தை, தகுதியை, அருகதையை கொண்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால தொடர்ச்சியா நம்ம கேள்வி எழுப்புவோம். இந்த களத்தை விட்டு இந்த தேர்தல் தோல்வி காரணமாக ஒதுங்கி போயிட மாட்டோம். நம்ம தொடர்ச்சியா போராடுறோம். இந்த 3 மாத காலம் கூட ஆகலை, ஏறக்குறைய 75 நாட்கள் தான் இருக்குது தாவேகாவோட ஆட்சி காலம். ஆனா இந்த 75 நாட்கள் ஆட்சியில கிழவரப்பள்ளி அணையில வந்து நுரவுங்குது, கழிவாயிடுச்சு. அதை வந்து அந்த அந்த கிழவரப்பள்ளி அணையில வந்து ஏற்பட்டிருக்கக்கூடியதெல்லாம் ஆபத்து, மக்களுக்கு ஆபத்து. அப்ப அந்த தென்பண்ணி ஆத்தை காப்பாத்தன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஓசூர்ல போராட்டம் பண்ணுது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேலாட்டுல வந்து அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி திருவாரூர்ல வந்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணுது. பட்டுக்கோட்டையில நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணுது. இன்னும் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டம் பண்ணுது. கனிமவள கொள்ள அதை நடக்கக்கூடாது தடுக்கணும்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கு. அதே போல ஒவ்வொரு ஊர்களையும் அந்தந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி நாம் தமிழர் கட்சி போராட்டம் செய்து, ஆர்ப்பாட்டம் செய்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துது. அது மட்டுமில்லாது சட்ட போராட்டம் கடந்த காலத்தை விட முனைப்போடு நாம் தமிழர் கட்சி செய்து, கரூர்ல வந்து இறந்து போன குடும்பத்தாருக்கான ஆறுதல், அவங்களுக்கான ஒரு துயர் துடைப்புங்கிற பேர்ல அரசு வழங்குற அதிகார முறையீட்டை தாவேக அரசு செய்ய முற்பட்ட போது உயர்நீதிமன்றம் போய் அதுல வந்து அதை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி. இப்படி சட்ட போராட்டம், கள போராட்டம், அது மட்டுமில்லாது கருத்தியல் பரப்புரை கடந்த காலத்தை விட வீரியமாக முனைப்போடு செய்கிறோம். நாளைக்கு வந்து திண்டுக்கல்ல ஒரு பொதுக்கூட்டம் நான் தாங்க போய் பேச போறேன். அதே போல பல இடங்கள்ல பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு தொடர்ச்சியா நாம் தமிழர் உறவுகள் வந்து செய்து கொண்டே இருக்காங்க. இந்த தேர்தல் தோல்வி அவ்வளவுதான் அப்படின்னு யாரும் முடங்கி போகல. ஏன்னா இந்த தேர்தல் தோல்வியை வீழ்ச்சிங்கிறேன். இந்த தேர்தல் தோல்வியை வீழ்ச்சினா நாம் தமிழர் கட்சி எங்கிருந்து பிறந்துச்சு? 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி என் நிலம் வீழ்த்தப்பட்ட போது, அழித்தொழிப்பு செய்யப்பட்ட போது, ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கப்பட்ட போது, நாங்க வீழ்ந்துட்டோம் அப்படின்னு உலகம் எக்காலமிட்டு சிரித்த அந்த நாட்கள்ல தான் நாங்க எழுந்தோம். எந்த மே 18 என் இடம் வீழ்ந்ததோ அதே மே 18 குறிவிச்சு 2010ஆம் ஆண்டு வீழ்ந்த புலிக்கொடியை ஏற்றி அதே தலைவனை நெஞ்ச சுமந்து அதே லட்சிய நோக்கத்துக்காக நாம் தமிழர் கட்சி பிறந்தது. 16 ஆண்டுகள பயணம். இந்த 16 ஆண்டுகள பயணத்துல நாம் தமிழர் கட்சி சந்திக்காத இடையூறு இல்ல, சந்திக்காத சிக்கல் இல்ல, துன்பதுயரம் இல்ல, அடக்குமுறை இல்ல, ஒடுக்குமுறை இல்ல, இருட்டடிப்பு இல்ல, புறக்கணிப்பு இல்ல. தேர்தல் அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்க பெறல. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கூட தொய்வடையாம திரும்ப திரும்ப இழுந்து ஓடிக்கொண்டே இருக்குது. அதாவது நாம் தமிழர் கட்சி 16 ஆண்டுகள பயணம்.
நீங்க வெற்றி பெறலையே அப்படின்னு கேட்கிறேன். 1949 திமுக தொடங்கப்பட்டு 67 ஆட்சியை பிடிக்குது, 18 ஆண்டு காலம் கழிச்சு. அந்த 67 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக சார்பாக யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக சார்பாக முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. அறிஞர் அண்ணா தென் சென்னை மக்களவைக்கு போட்டி போட்டாரு. அவர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டி போடல. 67 தேர்தல் முடிவு வருது. தேர்தல் முடிவுல காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டுருச்சு, திமுக வென்றுச்சு அப்படிங்கிற செய்தி வருது. இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சியை பிடிச்சுன்னா அது திமுக தான். 67 தான். அந்த தேர்தல் முடிவுல திமுக வென்றுச்சு, காங்கிரஸ் தோத்துச்சுங்கிற செய்தியை வானொலி வாயிலாக அறிஞர் அண்ணா கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்கிறப்ப கேட்க அவரோட முகம் சோகமா மாறுது, கொஞ்சம் இறுக்கமா மாறுது. அப்ப அண்ணா சொல்றாரு, நாம் இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்டு பல அனுபவங்களை கற்று உணர்ந்த பிறகு அதுக்கு பிறகு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா எப்படி 18 ஆண்டு காலம் கழிச்சு ஆட்சியை பிடிச்சதையே குறுகிய காலம் என்று அண்ணா வர்ணித்தார். நாம் தமிழர் கட்சி 16 ஆண்டுகள் தான் நிறைவு பெற்றிருக்கு. வரும் காலம் நாம் தமிழர் கட்சிக்கான காலம். நாம் தமிழர் பிள்ளைகள் ஒருபோதும் களத்தை விட்டு நாங்க ஒருபோதும் போக மாட்டோம். பொதுவா பல முறை இதை பதிவு பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் மாற்றுங்கிற முழக்கத்தை முன் வச்சு நம்ம முதல் முறையா நம்ம தொடங்கல. கடந்த காலத்தில் நமக்கு முன்பாக ஐயா வைகோ 96, விஜயகாந்த் 2006, நமக்கு பிறகு 2019 கமலஹாசன், 2016 மக்களை கூட்டணி, அதே 2016 அன்புமணி ராமதாஸ், இப்படி திமுக அதிமுக மாற்று அப்படின்னு வந்தவங்க 2 தேர்தல் தோல்விக்கு பிறகு யாரை எதிர்த்தாங்களோ அவங்களோட கூட்டணி போயிட்டாங்க. வேண்டாம், இனிமே நம்ம தனிச்சு போட்டி போட்டோம்னா, இந்த நிலைப்பாட்டு தொடர்ந்தோம்னா கட்சி காலி ஆயிரும், கட்சியை தக்க வைக்க குறைந்தபட்ச ஒரு அரசியல் அதிகாரம் தேவை அப்படின்னு ஒன்னு திமுக போனாங்க, இல்ல அதிமுக போனாங்க. அந்த தலைவர் சோர்ந்து போனாரு, அல்லது தொண்டர்கள் கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 பொது தேர்தல் 2016, 19, 21, 24, 26 5 பொது தேர்தல் காலம் நாம் வெற்றி ஈட்டல. ஆனா நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம கேட்டது மாநிலத்துல ஆட்சி அதிகாரம். இது போதுமானது இல்லை நமக்கு. அதனால நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் நம்ம கூட்டணிக்கு போயிடலாம், அதிமுக போயிடலாம், திமுக போயிடலாம், காங்கிரஸ் போயிடலாம், பாஜக போயிடலாம் அப்படின்னு யாரும் கட்சி தலைமைக்கு நெருக்கடியோ நிர்பந்தமோ கொடுக்கவே இல்லை. அதே போல அண்ணன் சீமானர்கள் நம்ம கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு நொடி ஒரு கணம் கூட யோசிக்கல, ஒருபோதும் யோசிக்கல. அப்ப சமரசம் என்ற ஒன்றை ஒருபோதும் செய்யாத எத்தனை தோல்வி வரட்டும், எத்தனை அடக்குமுறை பாய்ச்சப்படட்டும், எத்தனை அவதூறு பரப்பைகள் பரப்பப்படட்டும், எத்தனை பேரம் பேசப்படட்டும், ஒருபோதும் இலக்கு நோக்கிய பயணத்துல நான் தடம் பெற மாட்டேன். கடந்த காலத்துல எங்கள் முன்னோர்கள் சீவா ஆதித்யநாதரும் மாபோசியும் சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. இதே தமிழ் தேசிய முழக்கத்தை விரியமாக வச்ச அவங்க சமரசங்களால வீழ்ந்து போனாங்க. அப்ப தோல்வி ஒருபோதும் எங்களை வீழ்த்தாது. ஆனா சமரசங்கள் திரும்புற புரிதலோட சமரசம் பண்ணாம நாம் தமிழர் கட்சி சரியா பயணிக்குது. இப்ப விஜய்க்கு ஓட்ட போட்டேன், ஒரு ஆட்சி வந்தா 2 ஆண்டு காலத்துல அந்த ஆட்சி மேல எவ்வளவு அதிருப்தி இருக்குமோ, அந்த ஆட்சி குறித்து எவ்வளவு எதிர்மறையான கருத்துக்கள் இருக்குமோ, அது எல்லாமே 2 ஆண்டு காலத்துல வர வேண்டியதெல்லாம் 2 மாசத்துல வந்துருச்சு. நம்ம ஓட்டு போட்டது எல்லாமே தப்பா போச்சு, தவிட்டு தற்கொலைகளுக்கு ஓட்டு போட்டோம். இவன்கிட்ட பொறுப்புணர்ச்சி கிடையாது, வெளிப்படை தன்மை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களை, தவறான ஆட்களை, அரசியலே தெரியாத, நிர்வாகம் தெரியாத, எதை பத்தியும் எந்த அக்கறையும் இல்லாத, தொலைநோக்கு சிந்தனை இல்லாத, வெறும் ரீல்ஸ் போட தெரிஞ்ச, திரைப்படத்துல மட்டுமே சாகசங்கள் சாதனைகள் செய்யக்கூடிய கோமாளிகளை நம்ம அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டோம். போராளிகளை தோக்கடிச்சிட்டோம் அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு மெல்ல மெல்ல வருது. அதுல தீவிரமான அதி தீவிரமான விஜயோட பக்தா இருப்பான்ல, விஜயோட பக்தன்னா தளபதி தரிசனம் பாடல, அவெல்லாம் அந்த புரிதல் வர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். ஆனா அந்த ஆட்சி முடிய தனத்துக்குள்ளாக ஏறக்குறைய கொஞ்சமாவது மனித தன்மை இருந்தா, கொஞ்சமாவது மூளையில ஒரு ஓரத்துல சிந்தனைங்கிற ஒண்ணு இருந்தா அவெல்லாம் தெளிஞ்சிருவான். இப்ப 2 மாசம் 2.5 மாசம் ஆயிருக்கு. இப்ப கொஞ்சம் மயக்கம் இருக்கும். போக போக இந்த ஆட்சியில அடி விழ நான் பலமுறை சொன்னதுதான். 91, 96 ஜெயலலிதாவோட உச்சபட்ச குடிமையான ஆட்சி காலம், 2006, 2011 கருணாநிதியோட உச்சபட்ச குடிமையான ஆட்சி காலம். இந்த 2 ஆட்சி காலத்தையும் மிஞ்சுகிற அளவுல இந்த 2021, 2031 ஆட்சி காலம் இருக்க போகுது. தமிழ்நாடு எல்லா உரிமைகளையும் போராடி பெற்ற உரிமைகளை இழக்கிற நிலை வரும்.
இது ஒரு பீகாரா உத்தரப்பிரதேசமா தமிழ்நாட்டை மாற்றுகிற அளவுக்கு மிக மோசமான நிர்வாக சீர்கேடு இந்த ஆட்சி காலத்தில் நடக்கும். எல்லா துயரங்களையும் இந்த 5 ஆண்டு காலத்துல பார்ப்போம். அப்ப பார்க்கிறப்ப புரிதல் வரும், உண்மையான மாற்றத்தை மக்கள் தேடுவான், நாடுவான். அப்ப நாம் தமிழர் கட்சி களத்துல உறுதியோடு இருக்கும். நாம் தமிழர் கட்சி தேர்வு பண்ணுவான். அதனால இந்த தேர்தல் காலத்துல வெற்றியை பெறலங்கிறதுனால நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் முடங்க போறதில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் ஊடகத்தை சந்திக்கலங்கிறதுனால ஊடக சந்திப்பே இனிமே கிடையாது அப்படின்னு பொருள் இல்லை. தேவைப்படுற சூழல்ல பேச வேண்டிய தருணத்துல அண்ணன் சீமான் ஊடகங்கள் சந்திப்பாங்க, அப்ப பேசுவாங்க. அந்த சூழல் வரும். அந்த சூழல் வர்ற வரைக்கும் காத்திருப்போம். அதே போல பல முறை நான் பதிவு பண்ணிட்டேன், தோல்வியை வச்சு ஒரு தலைவரை ஒரு கட்சியை மதிப்பிட முடியாது அப்படின்னு பதிவு பண்ணிட்டேன். அதே போல ஒரு வரலாற்று செய்தி என்னன்னா, அமெரிக்காவோட 16வது ஜனாதிபதியா இருந்த ஆபிரகாம் லிங்கன் தேர்தல் களத்துல 8 முறை தோற்றவர். 8 முறை தேர்தல் களத்துல தோற்றவர் தான் 16வது ஜனாதிபதியா அமெரிக்காவில் ஆனார். அதனால தோல்விங்கிறது நிரந்தரம் இல்லை, வெற்றிங்கிறது ஒருத்தருக்கு பட்டா போட்டு கொடுத்ததும் இல்லை. நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய இந்த 5 ஆண்டு காலம் வீரியமாக வெறி கொண்டு செயல்பட்டு சட்டமன்றத்தில் பேசும். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சட்டமன்றத்துக்குள்ள நுழைவாங்க. அதே போல நாம் தமிழர் பிள்ளைகள் மக்கள் மன்றத்துல தொடர்ச்சியா பேசுவோம், தோலுரிப்போம். இந்த போலியான கருத்துருவாக்கங்கள், ஊடக கட்டமைப்பு, பொய்கள், புரட்டுகள், அதை வச்சுதான் தாவேக்காவோட வண்டி ஓடுது. அது எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி உண்மையான மாற்று என்று நாம் தமிழர் கட்சியை நிரூபிப்போம். நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியை மக்கள் எதிர்பார்க்கிற நிலைக்கு நாம களப்பணிய கருத்தியல் பரப்புரையை மேற்கொள்வோம். அதனால நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி அடையல, ஆனா மீளடிச்சு கொள்ளுது. அதற்கான பணிகள் மெல்ல மெல்ல தொடங்குது. வரும் காலம் நாம் தமிழர் கட்சிக்கான காலம். அதனால களத்துல வீரியமாக நாம் தமிழர் கட்சி பாயும்.